ஹலோ கைஸ், வரும் நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து இப்போ ரீசெண்டாக நமது மில்கி வே கேலக்சியில் நம்ம சூரியனால உள்ள ஒரு நட்சத்திரம் அழிஞ்சதுக்கு அப்புறம் உருவான கோகுட்டக் எனப்படும் ஒயிட் ஆஃப் நட்சத்திரத்தை வந்து படம் பிடித்திருக்கு. அதோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா மூலம் நாசா வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியனால உள்ள ஒரு நட்சத்திரம் அழிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஒயிட் ஆஃப் நட்சத்திரம் வந்து உருவாயிருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லணும்னா, நட்சத்திரங்களின் நிறையை விட 8 மடங்கு குறைவான நிறைய கொண்டுள்ள ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் ஃபீல்ட் டோட்டலாக காலியானதுக்கு அப்புறம் அந்த நட்சத்திரம் வந்து காற்றுல வகையில் தூக்கி வீசப்பட்டு கோகுட்டக் பிளானட்டரி நெபுலா வந்து உருவாயிருக்கு அப்படின்னு நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் படம் பிடித்து இந்த கோகுட்டக் பிளானட்டரி நெபுலா இதோட இமேஜில் வந்து ரெட் கலர், ஆரஞ்சு கலர், கிரீன் கலர், ப்ளூ கலர் இந்த கலர்ஸ் எல்லாம் தெரியுது. இந்த கலர்ஸ் எல்லாம் எதனால தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாசா வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரெட் மற்றும் ஆரஞ்சு கலர் வந்து நைட்ரஜன் மாலிகூல்ஸ்னால தெரியுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கிரீன் கலர் வந்து ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ்னால தெரியுது. ப்ளூ கலர் வந்து ஆக்சிஜன் மாலிகூல்னால தெரியுது அப்படின்னு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. கோகுட்டக் பிளானட்டரி நெபுலா நமது பூமியிலிருந்து 4600 லைட் இயர்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. பிளானட்டரி நெபுலா இதோட சென்டர்ல வந்து அடர்த்தியான ஹீட்டான லேயர் வந்து இருக்கு அப்படின்னு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த கோகுட்டக் பிளானட்டரி நெபுலால இருக்கக்கூடிய அந்த மைய பகுதி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கிராஃபா மாறும் அப்படின்னு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த டேட்டா மூலம் நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சிறிய அளவுள்ள நட்சத்திரம் அழிஞ்சதுக்கு அப்புறம் ஒயிட் ஆஃப் நட்சத்திரமாக மாறுது. மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திரம் அழிஞ்சதுக்கு அப்புறம் என்னவா மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நட்சத்திரங்களின் நிறையை விட 8 மடங்குலேருந்து 30 மடங்குக்குள்ள இருக்கிற நட்சத்திரங்கள் வெடிச்சு அழிஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து நியூட்ரான் நட்சத்திரமாக மாறும். நட்சத்திரங்களின் நிறையை விட 30 மடங்கு அதிகமான நிறையை கொண்டுள்ள நட்சத்திரங்கள் வெடிச்சு அழிஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து பிளாக் ஹோல்ஸா மாறும் அப்படின்ட்டு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. சூரியனும் அழிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிளானட்டரி நெபுலாவா மாறும் அப்படின்ட்டு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. நமது சூரியன்ல வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து நடைபெறுது. அதாவது நமது சூரியன்ல ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 600 மில்லியன் டன் ஹைட்ரஜன் வந்து அதிகப்படியான பிரஷர்னால 596 மில்லியன் டன் ஹீலியமா மாற்றப்படுது. மீதம் உள்ள 4% வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. நமது சூரியன்ல 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் நமது சூரியன்ல வந்து ஹைட்ரஜன் ஃபீல்ட் வந்து காலி ஆயிரும் அப்படின்ட்டு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஹைட்ரஜன் ஃபீல்ட் காலி ஆனதுக்கு அப்புறம் நமது சூரியன் வந்து ஹீலியம் ஃபீல்டை யூஸ் பண்ணி எரிய ஆரம்பிக்கும். ஹீலியம் ஃபீல்டை யூஸ் பண்ணி எரிய ஆரம்பிக்கிறப்ப நமது சூரியனோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அது வந்து ஒரு ரெட் ஜெயண்ட் ஸ்டாராக மாறும். அதுக்கப்புறம் ஃபைனலாக நமது சூரியன்ல ஹீலியம் ஃபீல்டும் காலி ஆனதுக்கு அப்புறம் நமது சூரியன் காற்றில் வைக்கிற தூக்கி வீசப்பட்டு சென்டர்ல ஒயிட் கலர்ல ஃபார்ம் ஆகும். ஒயிட் ஆஃபா நமது சூரியன் வந்து மாறும் அப்படின்ட்டு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் நடைபெறும் அப்படின்ட்டு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அப்டேட் நீங்க பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.